இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். சொல்லுங்க. இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களிகூறுவோம். ஆமென். நம் நேசரில் களிகூறுவோம், நம் நேசரில் களிகூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை பத்தியும் கவலைப்படாம, எதை பத்தியும் கலங்காம, ஆண்டவருக்குள்ளார நம்ம துதித்து மகிழ்ந்திருக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம், நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேலும் காண மாட்டோம். விசுவாசத்தோடு சொல்லுங்க. பார்வோனை மூழ்கடித்தவர் நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். சொல்லுங்க. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். ஆமென். எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை. சொல்லுங்க. நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. ஆமென். இன்னொரு தடவை சொல்லாமா? நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தான் நம் காலின் கீழே, இந்த சாத்தான் நம் காலின் கீழே. சொல்லுங்க. சாத்தான், சாத்தான் நம் காலின் கீழே, இன்று சாத்தான் நம் காலின் கீழே. விசுவாசத்தோடு இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இன்னொரு தடவை சொல்லுவோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இன்று
வாய்க்கால்கள் நிரப்பப்படும். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், சூழ்நிலையை பார்க்க மாட்டோம், பிரச்சனையை பார்க்க மாட்டோம். ஆனா அற்புதம் நடக்கும். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், வாய்க்கால்கள் நிரப்பப்படும், வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம், கமான், இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் நம்ம கேஸ்டல் செய்தி தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் என்ற தலைப்பில் நம்ம பார்த்து வருகிறோம். அந்த 18 வருஷமாய் கூனியா இந்த ஸ்திரீயை ஆண்டவர் விடுதலை செய்த சம்பவத்தை நம்ம தியானித்து வருகிறோம். போன வாரம் நம்ம இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி சில காரியங்களை நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக இந்த நாள்லையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இப்போ இந்த இடத்துல அந்த ஸ்திரீயை சுகப்படுத்துறதுனால அங்கே இருக்கிற பரிசேயர் என்ன பண்ணுறாங்க, ஓய்வு நாள்லையே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்றீங்க, வேறு நாள் இப்போ வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர்களை குற்றப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஸ்திரீயை அவங்க குற்றப்படுத்துகிறாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல அந்த ஸ்திரீக்காக இங்கே பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய தேவன் நமக்காக வாதாடுகிறவராய் இருக்கிறார். நம்ம பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், இல்லை நமக்காக பேசுவதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். நம் தேவன் நமக்காக அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். நாம் பேச வேண்டிய இடத்துல, இல்லை நம்மளால் அந்த காரியத்தை புரிய வைக்க முடியாமல் ஒரு நிலையில் நம்ம இருக்கலாம். நம்முடைய சூழ்நிலையை நம்ம எடுத்து சொல்ல முடியாத ஒரு அழுத்தமான ஒரு நிலையில் நம்ம இருக்கலாம். ஆனால் நமக்கு அந்த இடத்துல நம்ம சொன்னால் அதை கேட்கக்கூடிய அளவுக்கு அங்கே யாரும் இல்லாமல் இருக்கலாம். உங்களை குற்றப்படுத்த வேண்டும் என்று அநேகர் சுற்றி நிற்கலாம். ஆனால் தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் அவர்களுக்காக வாதாடுகிறவராய் இருக்கிறார். அவர்கள் சார்பாக அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்காக அவர் பேச விரும்புகிறார். உங்களுக்காக அவர் யார்கிட்ட பேசணுமோ, எந்த அதிகாரிகிட்ட பேசணுமோ, எப்படிப்பட்ட சத்ருக்கிட்ட பேசணுமோ, எப்படிப்பட்ட ஒரு கொடிய மனிதனுக்கிட்ட பேசணுமோ, இன்னைக்கு அவர் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் சூழ்நிலையை அவர்கிட்ட விட்டு கொடுங்க. அவர் உங்களுக்காக வாதாடுவார். அவர் வாதாடும் பொழுது ஜெயம்தான் அது ஒரே பதில். ஆகையால் இந்த நாளில் உங்களுக்காக அவர் ஜெயத்தை எடுத்து கொடுக்கிறவராக இருக்கிறார். வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இங்கே நம்ம பார்க்கும்போது நம்ம பாவம் செய்யக்கூடாது. ஒருவேளை நம்ம பாவம் செய்தாலும்
நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நம் சார்பில் அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். நமக்கு அவர் மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கும்படியாக, விடுதலையை பெற்றுக் கொடுக்கும்படியாக. அப்போ இந்த சூழ்நிலையினால் இப்படி நீ செஞ்சதுனால உனக்கு தான் விளைவு அப்படின்னு பிசாசு சொல்லலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அந்த விளைவை மாற்றி போட வேண்டும் என்பதற்காக தான் தன்னையே உங்களுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகையால் அவர் செய்த தியாகத்தின் நிமித்தமாக, பிதாவினிடத்தில் என் நிமித்தமாக இவர்களுக்கு நீங்கள் இதை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் உங்களுக்காக பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் எனக்கு தகுதி இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு எப்படி இந்த ரிசல்ட் வரும், எப்படி எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. உங்களுக்காக பேச, உங்களுக்காக வாதாட, உங்களுக்காக பிதாவினிடத்தில் போய் அந்த நன்மையை பெற்றுக் கொடுக்க அவர் பேசி கொண்டு இருக்கிறார். ஆகையால் இயேசுவை விசுவாசிங்க. உங்கள் நம்பிக்கையை அவர் மேலே நீங்கள் வைங்க. எனக்காக நீங்கள் பேசுங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அவர் உங்களுக்காக பேசி கொண்டு தான் இருக்கிறார். அவர் உங்களுக்காக வாதாடி கொண்டு தான் இருக்கிறார். அவர் நிச்சயமாக நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு விடுதலை அவர் பெற்றுக் கொடுப்பார். நீங்கள் தவறும்போது ஆண்டவர் உங்களை மீண்டுமாக எடுத்து, அது நீங்கள் ஒரு சின்ன குழந்தை கீழே விழுந்துருச்சுன்னா அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, தூக்கி விட்டு அந்த தூசியெல்லாம் தட்டி விடுறாங்க. அதுபோல் நம் தேவன் உங்களை தூக்கி விட்டு உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அந்த தேவையற்ற காரியங்கள், பாவங்கள், நீங்கள் வீழ்ந்து போன அந்த சோதனைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி போட்டு அவர் மீண்டும் அவருக்காக நீங்கள் வாழும்படியாக உங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் எனக்காக யாரும் இல்லை நான் என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களுக்காக வாதாடுகிறார். உங்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் வெற்றியும் அவர் பெற்றுக் கொடுக்கும்படியாக அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிங்க. அவர் எனக்காக அவர் வாதாடி கொண்டு இருக்கிறார். நிச்சயமாக அந்த சூழ்நிலையில் நல்ல தீர்வு எனக்கு உண்டாகும். ஒருவேளை எனக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் எனக்காக வாதாடுவது நிமித்தமாக, அவர் எனக்காக என்னுடைய கடன்களை எல்லாம் அடைத்து விட்டது நிமித்தமாக, பாவ கடன்களை அவர் அடைத்து விட்டது நிமித்தமாக எனக்கு ஆசீர்வாதம் நிச்சயம், எனக்கு வெற்றி நிச்சயம் என்ற உறுதியோடு அவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அந்த நன்மையை நீங்கள் பார்ப்பீங்க. எபிரேயர் 7:25 நம்ம வாசிக்க கேட்போம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். அமேன். ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்குறோம், அவர் இன்னைக்கும் நமக்காக வாதாடும்படியாக அவர் உயிரோடு இருக்கிறபடியினால் முற்றும் முடிய அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு பிரச்சனைகளை உதவி செய்கிறது மாத்திரம் இல்லை, இனி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எதிர்காலத்தில் நம்ம ஃபேஸ் பண்ண போகிற சேலஞ்சஸ்க்கும் அவர் உதவி செய்ய நம்மோடு ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் நம்ம விட்டு விலகி போக மாட்டார். இன்றைக்கி சில நேரம் சில ஜனங்கள் நம்மளோடு இருக்கலாம், ஆனால் ஒரு சூழ்நிலை அப்படின்னும் போது நம்மளை விட்டு அவங்க விலகி போகலாம். ஆனால் நம் தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக தான் அவர் உயிரோடு எழும்பி நமக்குள் அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆகையால் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், உங்கள் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட சேலஞ்சை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தாலும், இன்றைக்கி உங்களுக்கு உதவி செய்தவர் இனியும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இனியும் உங்களுக்காக வாதாடுவார், இனியும் உங்களுக்காக பேசுவார். சத்ருவின் வாயை அவர் அடைத்து போடுவார். உங்களை குற்றப்படுத்துகிற நாவுகளை அவர் குற்றப்படுத்துவார். உங்களுக்காக அவர் அந்த இடத்துல பேசுவார். இனி அவர் யாரும் உங்களை குற்றப்படுத்துவதற்கு அவர் இடம் கொடுக்கவே மாட்டார். ஏனென்றால் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு உங்களை குற்றப்படுத்துகிற சத்தத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்காக பேசுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு, அவருடைய வார்த்தையை நீங்கள் பற்றி கொண்டு, அவருடைய அன்பை நீங்கள் உணர்ந்து, அவருடைய சிறகின் மறைவில் நீங்கள் போய் நீங்கள் மறைத்து கொள்ளுங்கள். மற்ற எந்த சத்தத்துக்கும் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அவருடைய சத்தத்துக்கு மாத்திரம் இடம் கொடுங்க. நான் உனக்காக பேச இருக்கேன், நான் உனக்காக பேசுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ அவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அடுத்ததாக லூக்கா 13:16 நம்ம வாசிக்க கேட்போம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை சிந்திக்க வைக்கிறவராக இருக்கிறார். அப்போ
எது முக்கியம், எதற்காக இந்த ஓய்வு நாள் என்பதை தேவன் கொடுத்தார்? ஓய்வு நாள் என்பது மனிதர்களுக்காக ஏற்படுத்தின ஒரு காரியமே அன்றி தேவன் ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எது முக்கியம் அப்படின்றத நீங்கள் சிந்தித்து பார்த்து செயல்படுங்க அப்படின்னு அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களிடத்தில் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஸ்திரீ ஆபிரகாமின் குமாரத்தி, அவள் விடுதலையோடு இருக்க வேண்டியவள், ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டியவளை பிசாசு கட்டி வச்சிருக்கான். இப்போ இவளுடைய விடுதலை எவ்வளவு முக்கியமானது. இப்படி கட்டுகளில் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டியது எவ்வளவு முக்கியமானது. சத்ருவின் பிடியில இருக்கிறவர்கள், சத்ருவின் ஆளுகையில சிக்கி கொண்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கப்பட வேண்டியது எவ்வளவு அவசியமானது என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக அவர் சிந்திக்க வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஓய்வு நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் அந்த உதாரணத்தை சொல்லுகிறார் இல்லைங்களா? கழுதையும் எருதையும் நீங்கள் தண்ணி காட்டுறதுக்கு அதை கழட்டி நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது இல்லையா? அப்போ அவைகளை நீங்கள் கழட்டி அந்த கயிறை கழட்டி நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, அது தவறில்லை. ஆனால் ஒரு ஸ்திரீ 18 வருஷமாக பாட அனுபவித்து கொண்டு இருக்கிற அந்த ஸ்திரீக்கு நான் விடுதலை கொடுத்தது அது குற்றம் என்று நீங்கள் சொல்லுவதற்கு என்ன காரணம்? அப்போ உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? எது முக்கியம்? எதற்காக தேவன் சில கட்டளைகளை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார்? அதன் நோக்கம் என்ன? தேவனுடைய நோக்கம் அதற்கு பின்பாக அவருடைய அன்பை தான் வெளிப்படுத்துகிறது. நாம் தேவனை கிட்டி சேர வேண்டும், அவருடைய சமூகத்தில் இருக்கணும், அவரை நேசிக்கணுன்றதுக்காக தான் ஆண்டவர் ஓய்வு நாளை ஏற்படுத்தினார். ஆனால் ஆண்டவரை விட்டுட்டு சும்மா கட்டளைகளை கை கொள்வதனால பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரை நேசிக்காம வெறும் செயல்பாடுகளில் இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய இருதயம் ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது. அப்போ அந்த விடுதலைக்கு நம்ம துணையாக நின்றோம் அப்படின்னா ஆண்டவருக்கு நம்ம உறுதியாக நிற்கிறோம், அவர் சொல்கிறதுபடி நம்ம செய்கிறோம், அவரை நேசிக்கிறத நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஆகையால் எது முக்கியம்? தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வது முக்கியம். ஆனால் அந்த இடத்துல தேவன் எதற்காக அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அதன் பின்னணி என்ன, அதன் நோக்கம் என்ன, அதை உணர்ந்து நம்ம செயல்படுத்த வேண்டும். அப்போ இந்த இடத்துல ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளும்படியாக அவர்களை சிந்திக்க வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு நாளும் தேவன் இப்படி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு அவர் கட்டளை கொடுக்குற தேவன் அல்ல. அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்குது. அந்த நன்மைக்காக தான் ஆண்டவர் சொல்கிறாரே தவிர நம்ம நன்மை இல்லாமல் வெறும் அந்த கட்டளைகளை கை கொள்வதனால பிரயோஜனம் இல்லை. அப்போ மனிதர்களுக்காக தான் ஓய்வு நாளை தேவன் உண்டு பண்ணினார். ஏனென்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்க வந்து காத்திருக்கும் போது அவர்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும், பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும், தங்களை பரிசுத்தத்தை அவர்கள் காத்துக்கொள்ள முடியும். ஆகையால் தான் தேவன் அந்த ஓய்வு நாளை உண்டு பண்ணியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த ஸ்திரீ எப்படி அந்த ஓய்வு நாளை அவள் கடைப்பிடித்ததுனால இந்த ஸ்திரீக்கு விடுதலை வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆகையால் தேவனுடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அவர் சிந்திக்க வைத்து அவர் செயல்பட வைக்கிறவராக இருக்கிறார். எதற்காக நான் சொல்லியிருக்கேன் அப்படின்றத புரிஞ்சுட்டு நீங்கள் செயல்படுத்துங்க அப்படின்றத ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் எதற்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார் அப்படின்ற நோக்கத்தை அறிஞ்சு நம்ம செயல்படும் போது அவருடைய சித்தத்தின்படி நம்ம செயல்படுறோம், அவருடைய விருப்பத்தின்படி நம்ம செயல்படுறோம். ஆகையால் அவரும் நம்மோடு இணைந்து செயல்படுவார். அதில் நமக்கு வெற்றி நிச்சயமாக உண்டாயிருக்கும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மற்றும் 36ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உண்மைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். இங்கே நம்ம இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமைகளாக அநேக காரியங்களை ஜனங்களிடத்தில் போதிக்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ சீஷர்கள் அங்கே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அதன் விளக்கத்தை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் உவமையாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா எதற்காக அதை சொல்கிறார், எந்த நோக்கத்துக்காக அதை சொல்கிறார், அப்போ அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத அவர்கள் ஆராய்ந்து அறிந்து கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ சீஷர்கள் அந்த இடத்துல வந்து அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து கேட்குறாங்க, இந்த உவமைக்கு எங்களுக்கு விளக்கத்தை சொல்லுங்க என்று சொல்லி. அப்போ
அப்படியாக இயேசுவிடத்தில் வந்து கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து அதை விளக்கமாக அவர்களுக்கு பின்பாக இருக்கிற வசனங்களில் நம்ம சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் ஒரு காரியத்தை சொல்லும்போது, தேவன் ஒரு காரியத்தை நமக்கு காட்டும் பொழுது எதற்காக தேவன் அதை சொல்கிறார், அதன் நோக்கம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து அதன் அடிப்படையில் நம்ம செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ எதற்காக அவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், எதற்காக சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்கிறார் நம்ம சிந்திக்கும். அப்போ நம்ம சிந்திக்கும் போது ஒருவேளை நம்மளால் எதையுமே அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆவியானவரே எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஆவியானவரே ஏன் இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஏன் இங்கே இப்படி கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன் இந்த காரியம் இப்படி நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஆவியானிடத்துல கேட்கும் பொழுது அவர் நமக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். இயேசு எப்போவுமே அவர்கிட்ட வந்து நம்ம பேசணும், நம்ம கேட்கணும், வாஞ்சியாக நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். ஆகையால் வேதத்தை வாசிக்கிற எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடி வச்சுட்டு போவதற்காக அல்ல. நம்ம புரியலன்னா ஆவியானவரே என்னோடு பேசுங்க, எனக்கு இந்த விளக்கத்தை எனக்கு காமிங்க, இது என்ன, இது மூலமாக நான் என்ன செய்யணும், என்ன நான் கற்றுக்கணும், இது மூலமாக நான் மற்றவங்களுக்கு என்ன சொல்லணும் என்பதை நீங்கள் வாஞ்சியோடு கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகையால் சில காரியங்களை மறைப்பொருளாக அவர் வச்சிருக்கிறார். அப்போ அந்த மறைப்பொருளை நம்ம அவரிடத்துல சென்று நம்ம கேட்டு அதை அறிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும், நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகையால் நாம் சிந்தித்து செயல்பட அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவரிடத்துல நீங்கள் போகும்போது அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். இந்த இடத்துல இயேசு ஞானமாய் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனிடத்துலேருந்து நாம் அந்த ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக அங்கே ஒரு கலகத்தை உண்டு பண்ண வேண்டும், ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர்கள் அப்படியாக அந்த நோக்கத்தோடு அங்கே பேசும் பொழுது அவர்கள் வாய்களை அடைக்கத்தக்க விதத்தில் ஞானமான வார்த்தைகளை இயேசு இங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நீங்கள் கழுதைக்கும் எருதுக்கும் செய்கிறத ஒரு மனிதனுக்கு நான் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இங்கே கேட்குறார். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல அவர் ஞானம் விளங்குகிறது. அப்போ அந்த ஞானத்துக்கு முன்பாக அவர்களால் மறுபேச்சு பேசவே முடியலை. ஏனென்றால் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஓய்வு நாள்னா அப்போ கழுதையும் எருதையும் அவங்க கழட்டி கொண்டு போய் தண்ணிக்கு காட்டவே கூடாது. அதுதான் அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க நான் அப்படியே கீழ்ப்படுகிறேன் அப்படின்னா அப்படி தான் அவங்க இருந்திருக்கணும். ஆனால் அதெல்லாம் அவங்க செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்படின்னா தனக்கு ஏற்றபடி அந்த வார்த்தைகளை அவங்க வைத்து கொள்வது அது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்போ தேவன் அந்த இடத்துல ஞானமாய் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அவர் சுட்டி காமிக்கிறார். இவர் செய்தது எப்படி அவர்கள் செய்ததை பார்க்கிலும் மேன்மையானது என்பதையும் அவர் அந்த இடத்துல விளக்கி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் அவருடைய ஞானம் அந்த இடத்துல வெளிப்படுகிறது. அந்த ஞானத்தை தேவன் நமக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாமும் இப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு முன்பாக அவர்கள் வாய்களை அடைக்கத்தக்கதாக நம்மளாலையும் பேச முடியும், உங்களாலையும் பேச முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த இடத்துலையும் நம்ம பார்க்குறோம், ஜனங்கள் அவருடைய பதிலை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். எப்படியும் இந்த காரியத்தில் இவர் மாட்டிப்பார், இவர் வாயை விட்டார்னா நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த அதிகாரிக்கிட்ட போய் நம்ம சொல்லிடலாம், ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கேள்வியை கேட்குறாங்க. ஆனால் தேவன் ஞானமாய் அந்த இடத்துல பதில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஞானம்
இந்த நாளில் தேவன் உங்களுக்கும் கொடுக்க விரும்புகிறார். ஏனென்றால் அந்த ஞானத்தை உடையவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவருடைய ஞானம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. சத்துருக்கள் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கலாம். எப்படியாவது ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களை மாட்டி விடணும் அப்படின்னு தந்திரமாக உங்களை சுற்றி ஜனங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு தேவன் ஞானத்தை இயேசுவின் நாமத்தினால் உங்கள் வாழ்க்கையை நான் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த தேவன் ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். நீங்கள் உயர்ந்திருப்பீங்க. உங்கள் வார்த்தையில் அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக, அவருடைய திட்டங்கள் எல்லாம் கேன்சல் பண்ணப்படும்படியாக தேவன் ஞானம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்த அந்த ஞானம் இன்னைக்கு அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்குள்ளே இருந்த அந்த ஞானம் வெளிப்பட போகிறது. விசுவாசத்தோடு தைரியமாக பேசுங்க. அவர் உங்களுக்காக பேசுவார். அவருடைய ஞானம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் வெளிப்படும். அடுத்ததாக லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். விரோதிகள் எல்லாம் அங்கே வெட்கப்பட்டு போகும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், அவருடைய வார்த்தைகள் மூலமாக, அவர் ஞானமாய் பேசினது நிமித்தமாக சத்துருக்கள் வெட்கப்பட்டு போனார்கள். ஆகையால் இந்த நாளில் உங்களுடைய சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக தேவன் உங்களுக்காக கிரியை செய்வார். உங்களுக்கு விரோதமாக போராடி கொண்டு இருக்கிறவர்கள், உங்களுடைய உயர்வை விரும்பாதவர்கள், உங்களுடைய நன்மையை விரும்பாதவர்கள், உங்களுடைய ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள், உங்களுடைய செழிப்பை விரும்பாதவர்கள், உங்களுடைய குடும்பம் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கிறத விரும்பாதவர்கள் இன்னைக்கு வெட்கப்பட்டு போகும்படியாக கர்த்தர் கிரியை செய்கிறார். எப்படி இந்த பொறாமையின் எண்ணத்தினால இல்லை பலவிதமான கசப்பான எண்ணங்களை ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்கள் தொழிலுக்கு விரோதமாக அவங்க வைத்திருந்தாலும் அந்த எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால் கேன்சல் பண்ணப்படுகிறது. தேவன் சத்துருக்கள் மேலே ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எப்படி எந்த இடத்துல யார் மூலமாக செயல்பட்டு கொண்டு இருந்தாலும் அந்த சத்ருவின் கிரியைகள் வெட்கப்பட்டு போகும்படியாக, அவங்க தோத்து போகும்படியாக, அவங்களுடைய எண்ணங்கள் அதமாக்கப்படும்படியாக, அவங்களுடைய எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாதபடிக்கு தேவன் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இன்னைக்கு அவருடைய வெற்றியை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள போகிறீங்க. விசுவாசிங்க, நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் உங்களுக்காக அவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. நீங்கள் வாளாக இருக்க போகிறது கிடையாது. கர்த்தர் உங்களை தலையாய் உயர்த்துகிறார். இன்னைக்கு உங்களின் உயர்வின் நாளாக இருக்கிறது. உங்கள் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகிற நாளாக இருக்கிறது. கர்த்தர் உங்களுடைய தலையை அவர் நிமிர செய்கிறார். உங்கள் சூழ்நிலைகளில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. நீங்கள் வெற்றியாளராக இருக்க போகிறீங்க. நீங்கள் உயர போகிறீங்க. ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போக போகிறார். கனத்துக்குரிய ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். தேவன் இதை செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு விசுவாசித்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இந்த சம்பவத்தில் தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. ஒருவேளை நாம் சில தவறி நம்முடைய மிஸ்டேக்னால சில பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் தேவன் நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவரண்டை நம்ம ஒரு உதவிக்காக ஓடி வரும் பொழுது, ஆண்டவரே நான் இந்த தப்பை பண்ணிட்டேன், இந்த குறை என் வாழ்க்கையில் வந்துருச்சு, இந்த சோதனையில் நான் வீழ்ந்து போயிட்டேன், இந்த காரியத்தில் நான் சரியாக செய்யாமல் நான் அஜாக்கிரதையாக இருந்துட்டேன், ஆனால் இன்றைக்கி நான் உங்களை தேடி வரேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க,
நான் வெட்கப்பட்டு போக இடம் கொடுக்காதீங்க ஆண்டவரே நீங்கள் கேட்கும்போது அவர் உங்களுக்காக அவர் தன் மீது எல்லாவற்றையும் ஏற்கனவே அவர் சுமந்து தீர்த்து விட்டபடினால அவர் உங்களுக்கு பாதுகாப்பையும் அந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்களை அவர் காக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் இந்த நேரத்தில் நாம் ஒருவேளை எப்படிப்பட்ட ஒரு குறைவில் நம்ம இருந்தால் கூட அவர் உங்களை வெட்கப்பட விடாமல் அவர் உங்களை பாதுகாத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் நம்பிக்கையோடு மனம் தளர்ந்து போகாமல் அவரிடத்துல ஓடிவாங்க. என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு தஞ்சம் கொடுங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, நான் பண்ண இந்த மிஸ்டேக்னால என்னை சூழ்ந்து ஜனங்கள் நெருக்குகிறார்கள், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை நேசிக்கிறார். ஒருவேளை நீங்கள் தவறு பண்ணதுனால மனிதர்கள் உங்களை வெறுக்கலாம், அவங்க நேசிக்காமல் போகலாம், ஐயோ நான் நம்பிக்கை வச்சு நீ இப்படி செஞ்சுட்டேன்னு கேட்கலாம். ஆனால் தேவன் உடைய அன்பு அது மாறாது. அவர் இன்னைக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறார். நீங்கள் எழும்பி அவருக்கு சாட்சியாக ஜீவிப்பீங்க என்பதை அவர் விசுவாசிக்கிறார். உங்கள் மேலே அவர் நம்பிக்கை வச்சிருக்கிறார், உங்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பு மாறப்போகிறது கிடையாது. மனிதர்கள் அன்பு மாறுகிறது போல அவர் அன்பு ஒருபோதும் மாறாது. எப்பொழுதும் அவர் உங்களுக்காக உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, உங்களை பாதுகாக்கும்படியாக, உங்களை மறைத்து கொள்ளும்படியாக அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய சிறகின் மறைவில் ஓடி வந்து மறைந்து கொள்ளுங்க. அவர் உங்களுக்காக அவர் காரியங்களை செய்வார். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை மீண்டும் நம்ம வாசிக்கலாம். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். அப்போ இங்கே பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் செய்த மகிமையான காரியங்களை ஜனங்கள் கண்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவர் மகிமையான காரியங்களை செய்வார். அவர் மகிமையின் தேவன். ஆகையால் உங்கள் வாழ்க்கை சராசரி வாழ்க்கையாக இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு ஆண்டவரே உங்களுடைய மகிமையை வாழ்க்கையில் வெளிப்படட்டும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையை அவர் மகிமைப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை அவர் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய மகிமை வெளிப்பட போகுது, என்னை பார்க்குற ஜனங்கள் தேவனுடைய மகிமையை பார்க்க போகிறார்கள் என்று விசுவாசத்தோடு காத்திருங்க. தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் வெளிப்படும். வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். நம்ம பார்க்குறோம், தேவனுடைய மகிமையை நாம் அவருக்கே செலுத்த வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை செய்யும்போது இது தேவன் எனக்காக செய்தது, இது தேவனால் ஆனது, இது அவர் எனக்கு செய்த காரியம், இது என்னுடைய பலன் அல்ல, தேவனே எனக்கு செய்தார் என்று சொல்லி அவருக்கு மகிமையை நாம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவர்தான் இந்த மகிமைக்கு காரணம், அவர்தான் மகிமையின் தேவன். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களையும் பெரிய காரியங்களையும் செய்யும் போது தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையால் எப்பொழுதும் தேவனுக்கு மகிமை செலுத்துவதை நம்ம விட்டுறக்கூடாது, மறந்துடக்கூடாது. அவர்தான் கனத்துக்குரியவர், அவர்தான் மகிமைக்குரியவர். அவருக்கு நாம் எப்பொழுதும் மகிமையை செலுத்துவோமாக. கடைசியாக நாம் பார்க்கிற காரியம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம மீண்டும் வாசிக்கலாம். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். தேவன் நம்மை களி கூற செய்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம கடந்து போய் கொண்டிருந்தாலும், இன்றைக்கி உங்களுடைய சூழ்நிலை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் சந்தோஷமே பட முடியாத சூழ்நிலை நீங்கள் இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் தேவன் முடிவில் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் மாறப்போகுது. நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கி அந்த அழுகையெல்லாம் தொடச்சிட்டு எந்திரிங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை களி கூற செய்ய போகிறார்.
அவருடைய காரம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. சோர்ந்து போயிருக்கிறீங்களா, பயந்து போயிருக்கிறீங்களா, அதெல்லாம் விட்டுட்டு எழும்புங்க. தேவன் உங்களை மகிழ செய்ய போகிறார், களிக்கூற செய்ய போகிறார். அவருடைய கிரியை, அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வெளிப்பட போகிறது. எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது தான் உங்களுடைய பலனாக இருக்கிறது. ஆகையால் தேவன் என் முடிவை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கி நான் கஷ்டப்படலாம், இன்றைக்கி நான் வேதனையில் இருக்கலாம், இன்றைக்கி நான் பயந்து போயிருக்கலாம், ஆனால் நான் இப்படியே நான் வாழ போகிறது இல்லை. இதற்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு நான் களிக்கூறத்தக்கதான முடிவு. தேவன் அதை நான் மகிழும்படியாக தான் அந்த காரியத்தை முடிய செய்வார் என்கின்ற நிச்சயத்தோடு நீங்கள் எழும்புங்க. சத்ரு வெக்கப்பட்டு போவான். நீங்கள் எழும்பும் போது தான் உங்களுடைய பலன் இந்த சூழ்நிலையில் விளங்குகிறது. அவர் மேல் நம்பிக்கை வைத்து, இயேசு மேலே நம்பிக்கை வைத்து அவரை நீங்கள் பற்றி கொள்ளும்போது உங்களை களிக்கூற செய்வார். உங்கள் சூழ்நிலைகளில் நன்மையை உண்டு பண்ணுவார். உங்கள் சூழ்நிலையின் முடிவு அது சந்தோஷமாக இருக்கும். சங்கீதம் 96:3 நம்ம வாசிக்க கேட்போம். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். ஆமென். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், அவர் நம்மளை களிக்கூற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் அவர் உங்களுக்கு செய்த நன்மையை எப்படி நீ உங்களை களிக்கூற வைத்தார், எப்படி நீங்கள் சந்தோஷப்படும்படியாக அந்த தீமையை நன்மையாய் மாற்றினார் என்பதை ஜனங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அவரை துதித்து உயர்த்துங்க. அதுதான் நம்முடைய மகிழ்ச்சி பெருகுவதற்கு காரணமாக இருக்கிறது. நம்ம அந்த காரியம் ஆண்டவர் செய்த நன்மையை நம்ம பலரிடத்துல சொல்லும்போது அந்த சந்தோஷம் நமக்குள்ளே பெருகுது. அந்த ஆசீர்வாதத்துக்கு பாதுகாப்பும் அதில் தான் இருக்குது. ஆகையால் தேவன் உங்களை களிக்கூற செய்ய போகிறார். நீங்கள் அந்த சந்தோஷத்தின் பெருக்கத்தை நீங்கள் காணப்போகிறீங்க. ஆகையால் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லி ஆண்டவர் நோக்கி நம்ம பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் இப்படிப்பட்டவராய் விளங்க போகிறதற்காக அப்பா, நாங்கள் பார்த்த காரியங்கள் ஒவ்வொன்றும் அப்பா அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறத்தக்கதாக அவர்களுக்காக வாதாடுகிறவராக, அவருக்காக அப்பா அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் துணையாய் நின்று சூழ்நிலைகளை கடந்து வர உதவி செய்ய போகிறதற்காக, உங்களுடைய ஞானம் வெளிப்பட போகிறதற்காக, அப்பா உம்முடைய வல்லமை வெளிப்பட போகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீர் அவர்களோடு கூட இருந்து அப்பா நீர் நன்மையை காண செய்ய போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கர்த்தாவை ஒவ்வொருவரையும் வெற்றி சிறக்க பண்ண போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியில் உம்மை நோக்கி இப்பொழுது அவர்கள் பார்ப்பது நிமித்தமாக அப்பா நீர் அற்புதமான காரியங்களை செய்வீராக, மகிமையான காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நீர் செய்வீராக. நீர் கர்த்தாவை அப்படியாக உம்முடைய வல்லமையை, உம்முடைய கர்த்தாவை சுவாபங்களை அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீர் கொடுத்து அவர்களும் வெற்றியாளர்களாக, அவர்களும் நன்மையை சுதந்தரித்து கொள்ளத்தக்கதாக அவங்களுடைய வாழ்க்கையில பெற்ற நன்மையை அப்பா உங்களுடைய நாமம் மகிமைக்காகவும் அப்பா உங்களுடைய புகழ் அப்பா நிலைத்து நிற்கவும் அப்பா உம்மை துதித்து உம்மை உயர்த்தி தங்களுக்கு நீர் செய்த கர்த்தாவின் நன்மைகளை மற்றவங்களிடத்துல பகிர்ந்து சொல்லத்தக்கதான கிருபை நீர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் விசுவாசத்தோடு உடைய சமூகத்துல அப்பா காத்திருந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நன்மை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும், சத்துருக்கள் வெக்கப்பட்டு போவார்களாக, தலை நிமிர்ந்து நிற்க செய்வீராக, உடைய பிள்ளைகள் சாட்சிகளாய் எழும்பி நிற்பார்களாக. ராஜா நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஒருபோதும் கர்த்தர் உங்களை வெக்கப்பட விட மாட்டார், உங்களை உயர்த்துவார். நீங்களும் அவருக்கு சாட்சியா ஜீவிங்க.